இல்லை உங்களுக்கு வேலை கிடைச்சே தீரணுமா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி. வணக்கம் குருஜி. நேரம். ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? கடலூர்லேருந்து பேசுகிறேங்க. யாருக்காகம்மா பார்க்க போகிறீங்க? என் பொண்ணுக்காக பார்க்கணும். அவங்க பெயர் சொல்லுங்கம்மா. கீர்த்திகா தேவி. அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 16/1 16/1/2002. 2002. பிறந்த நேரம் 8:09 AM. 8:09 AM. பிறந்த இடம்மா? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ஐந்து நட்சத்திரம், கும்பராசி. என்ன கேள்வி கேட்கணுமா? உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு? எப்போ கல்யாணம் நடக்கும்? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. ரொம்ப நன்றி குருஜி. மகர லக்னம் கும்பராசியா? ஆமாங்க. ஆமா குருஜி. மகர லக்னம் கும்பராசி. ராசி லக்னத்திற்கு, ராசிக்கு 2ல் செவ்வாய் இருந்தாலும் கூட லக்னத்திற்கு 7ஆம் இடம்லாம் வலுத்திருக்குமா. லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியும் வலுத்திருக்கிறாரு. பாப்பாவுக்கு இப்போ 23 வயசு தான் ஆகுது. குருதசை சனி புக்தியிலே கல்யாணம் ஆகிடுமே. இது சீக்கிரம் கல்யாணம் ஆகக்கூடிய ஜாதகம் தான். அப்படிங்களா? மாப்பிள்ளை அந்நியத்திலையா, வெளியிலையா, வெளிநாட்டு மாப்பிள்ளையா? என்னங்கம்மா? மாப்பிள்ளை எப்படிங்க? அந்நியத்தில் கிடைக்குமா, வெளிநாட்டு மாப்பிள்ளைங்களா? 12ஆம் இடத்தை சுபர் பார்க்குறாரு. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தாலே பாண்டிச்சேரியில் கண்டிப்பாக இருக்க முடியாது. உங்கள் பொண்ணுக்கும் வெளிநாடு போகிறதுக்கு ஆசை இருக்குது. ஆமாங்க. உங்கள் பொண்ணுக்கு குருதசையில் வெளிநாடு போகிறதுக்கு ஆசை இருக்குது. வெளிநாடு வெளி மாநிலம்னு தமிழ்நாட்டில் இல்லாத, முதல்ல பெங்களூரில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் புருஷனோட வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் தான் குருதசையில் இருக்குது. சனி புக்தியிலே கல்யாணம் ஆகிடும். இந்த வருஷம் செப்டம்பருக்கு, வர்ற வருஷம் செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம். அப்பாவுக்கு அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும் உடம்புங்க? அப்பாவுக்கு அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா இருக்கு. அது எப்படி இருக்கும் குருஜி? ஏம்மா, கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே பிரச்சனைம்மா. உங்கள் பொண்ணோட ஜாதகத்தை வச்சு அப்பாவுக்கு ஹெல்த்துக்கு சரியாகுமா அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. அப்படிலாம் ஜோசியம் கிடையாதுமா. இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்காக அப்பாவுக்கு கண்டமான்னு கேட்டால் இப்போதைக்கு கண்டம்லாம் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பெண்ணு நல்ல விதமாக திருமணமாகி போகும். குருதசை சனி புக்தியில் சுக்கரனோடு சேர்ந்து பரிவர்த்தனையாகி இருக்கக்கூடிய சனி சுக்கிர அமைப்புகளில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக குடும்பாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலையும் 2ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலையும் அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு 24 வயசில் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும். மற்றபடி வாழ்க்கை நல்லா இருக்குங்களாங்க? எதுவும் தோஷம் இல்லைங்களா? என்னங்கம்மா? தோஷம் எதுவும் இல்லைங்களா? வாழ்க்கை நல்லா இருக்குமா? நம்மளா சொல்லிக்க வேண்டியதுதான் தோஷம் இருக்குன்ட்டு. தோஷம் சொல்றதுக்கு என்ன குறையா இருக்குது? ராகு தோஷம் இருக்குது, கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு எதையாவது அடிச்சு விட வேண்டியது தான். அப்படி இல்லையா? கல்யாண லைஃப் நல்லா இருக்குங்க. உங்க வாயால ஒரு கேட்டா எங்களுக்கு திருப்தியா இருக்குங்க ஐயா. என்னம்மா, எனக்கு சரியா கேட்கலமா. உங்களுக்கு டவர் இல்லையோ? இல்லைங்க, உங்க வாயால ஒரு கேட்டுட்டா திருப்தியா இருக்கும். அவள் கல்யாண லைஃப் நல்லா இருக்குங்களா? எந்த விதமான தோஷமும் இல்லைம்மா. மன வாழ்க்கை இந்த பெண்ணுக்கு நல்லா இருக்கும். வெளிநாடு போவதற்கு ஆசைப்படக்கூடிய பெண் இந்த பெண்ணு. திருமணம் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடியவர் அல்லது இப்போவே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர், வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கிட்ட தான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும். பாண்டிச்சேரியில் இந்த பொண்ணு இருக்க மாட்டா. அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு 2027 ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே கண்டிப்பாக திருமணம் 24 வயசில் ஆயிடுமா. திருமணமாகி இந்த பொண்ணு உறுதியாக நல்லா இருப்பாம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றிம்மா.